கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான ரீசன் என்ன மேம்? இந்தியாவில் கிட்னி ஃபெயிலியருக்கு காமனான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான். அது இல்லாமல் பெயின் கில்லர் அப்யூஸும் காமனான ரீசன். இது இல்லாமல் ஆட்டோ இம்யூனிட்டி, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், விஷக்கடி, ஸ்னேக் பைட்டு, டாக்ஸின் எக்ஸ்போஷர்னு நிறையா ரீசன்ஸ்னால கிட்னி ஃபெயிலியர் வரலாம். சுகர் பிபிக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கிட்னி ப்ராப்ளம் வருமா மேம்? இல்லை, டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் ரொம்ப நாள் கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தால் தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். தண்ணி குடிக்கிறது கிட்னிக்கு நல்லது தானே? அப்போ நிறைய தண்ணி குடித்தா கிட்னி ஃபெயிலியர் க்யூர் ஆயிருமா மேம்? போதுமான அளவு தண்ணி குடிக்கணுங்கிறது கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், கிட்னி ஸ்டோன்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஆனால் ஆல்ரெடி கிட்னி டிசீஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் தண்ணி அளவு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த அளவு தான் குடிக்கணும். ரொம்ப எக்ஸஸாக அந்த அளவை தாண்டி குடித்தா முகம் கை கால்களில் வீக்கம் ஏற்படுறது, நுரையீரல் சுற்றி நீர் சேர்ந்துக்கிறது, நுரையீரலுக்குள்ளே நீர் சேர்ந்து மூச்சு திணறல் ஏற்படுறது அப்படின்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம்.